வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் இ சேவா தமிழ். இந்த வீடியோவில் ஆர்டிஇ அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஆர்டிஇ admission.tnschools.gov.in வெப்சைட்குள்ளே போங்க. இந்த சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வியூ ஸ்கூல் லிஸ்ட், எந்தெந்த ஸ்கூல்லலாம் ஆர்டிஇ கீழே அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்ற டீட்டெயிலாம் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஸ்டார்டிங் டேட் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வியூ ஸ்கூல் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் இதில் லிஸ்ட் ஆகும். இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற ஸ்கூல் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா அங்கே சர்ச் பாக்ஸில் என்ட்ரு பண்ணியும் சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ ஸ்கூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் ஹோம் பேஜ் போனீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 ஏப்ரல் 2026, எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 மே 2026. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த சைல்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆஃப் த பேரண்ட், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஸ்அட்வான்டேஜ்டு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவைலபிளாக வச்சுக்கணும். மோர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைல்ஸாக கொடுக்கணும், ஜேபக் ஃபைல்ஸாக கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கு என்ன ஃபைல் சைஸ் இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் என்னென்னலாம் கொடுக்கலாம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ப்ரூஃபாக கொடுக்கலான்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது அப்ளிகபிளாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அஃபெக்டட், அந்த மாதிரி ஆர்ஃபனேஜ், அந்த மாதிரி கேட்டகரி கீழே வந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணுற கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஆகணும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் போனீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் தி சைல்டு, குழந்தையோட பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜெண்டர் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் செட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2022 1/8/2022 1/8/2023 வரைக்கும் இருக்கிறவங்க எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், நம்பர் காம்பினேஷனில் செட் இருக்கிற மாதிரி நம்மளே செட் பண்ணிக்கலாம். நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜியன் நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, என்ன கம்யூனல் கேட்டகரி வருதுன்னு செலக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே என்ட்ரு பண்ணுற மொபைல் நம்பருக்குலாம் ஸ்கூல்லேருந்து ஃபர்தராக நமக்கு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்ருப்பாங்க. இங்கே நம்ம டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண உடனே இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கிளாஸில் நம்ம அப்ளிகேஷன் போட முடியுன்ற டீட்டெயில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எல்கேஜி. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷன் நம்பரும் இங்கே நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டும் மொபைலுக்கு மெசேஜ் ஆகும், ரிசீவ் ஆகும். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் நம்பரை மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளிக் ஹியர் டு அப்ளை, லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் போகும். இப்போ நமக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறோம் பாருங்கள். பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இது பாஸ்வேர்டை சேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ப்ரௌசர் ஆப்ஷன் கேட்குது, அது ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேரண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யாரோட டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபாதர், மதர் ஆர் கார்டியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் யாரோட ப்ரூஃப் அட்டாச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபாதரோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். ஃபாதரோட நேம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபாதர் ப்ரொஃபஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இயர்லி இன்கம் ஃபில் பண்ணிக்கோங்க. கேட்டகரி அண்டர் விச் அப்ளை, எந்த வகையின் கீழ் விண்ணப்பித்திருக்கிறீர்கள், உங்களை ஸ்பெஷல் கேட்டகரி என்னத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா, டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்ஸ்டு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரின்னு கேட்குறாங்க. நான் நோ கொடுக்குறேன். உடனே தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவானதா, நான் கம்யூனல் சர்டிஃபிகேட் வைக்கிறதுனால நோ கொடுக்குறேன். அதனால எனக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸை செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. இதில் நான் எம்பிசி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இங்கே உங்களோட வீட்டு அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக ப்ரூஃபில் எப்படி இருக்கோ உங்களோட அட்ரஸ் அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அட்ரஸில் டைப் பண்ணுற அட்ரஸ் கீழே மேப்பில் லொக்கேட் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட்டு பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேப்பில் அட்ரஸ் லொக்கேட் பண்ணுறதுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் மேலே டைப் பண்ணுற அட்ரஸ் இங்கே லேண்ட்மார்க் வந்துடும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸ் அப்ராக்சிமேட்டாக மேப்பில் லொக்கேட் ஆகும். அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக மேப்பில் இல்லைன்னா நீங்கள் கரெக்ட் லொக்கேஷனுக்கு இந்த கர்சரை மூவ் பண்ணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ரெசிடென்ஷியல் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கூலுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேப்பில் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கிளிக் ஹியர் டு கெட் த மேப் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி சைல்டோட ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்டோட ஐடி ப்ரூஃபு, பேரண்ட்டோட அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப், தென் பர்த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நான் ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் நாங்கள் கம்யூனல் கேட்டகரி கொடுத்ததுனால இங்கே எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மேப்பில் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி அதில் இருக்க ரைட் ஆராவை கிளிக் பண்ணால் அந்த ஸ்கூல் செலக்ட் ஆகிடும். நான் ஃபிக்ஸ் பண்ண லொக்கேஷனில் ஒரு ஸ்கூல் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் வந்துருக்கு. கொடுத்து கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபைனல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இந்த நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் போர்ட்டலில் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்டு உங்கள் ஃபோனுக்கும் மெசேஜ் வரும்.